வெல்கம் டு ஈகிள் விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாட்டி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வர கொத்தமல்லி 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதாவது பாதி அளவு தான் நம்ம எடுக்கணும். அதுக்காக 3 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொஞ்சோண்டு தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் 300 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது நான் சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கழுவி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வர கொத்தமல்லி போட்டு நம்ம வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு மல்லி மட்டும் தான் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம சீரகம் போடுவோம். ஏன் அப்படின்னா சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும், மல்லி சீக்கிரம் வறுபடாது. அதுக்காக மல்லி ஃபஸ்ட்டு போட்டுட்டு சீரகம் 2வது நம்ம போடுறோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் வரும், அந்த சீரகத்தோட ஸ்மெல் வரும் நல்லா. அந்த டைமில் வந்துட்டு நம்ம நல்லா வறுத்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஸ்மெல் வந்தால் வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற நேரத்தில் சோம்பு போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் வரமிளகா போட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெறும் வரமிளகா வறுக்க முடியாது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். மிளகா நல்லா வறுபடணும், எண்ணெயில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈகிள் விலாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். மிளகா கருக விடாமல் வறுத்துருங்க. ஏன்னா கருகுச்சுன்னா குழம்பு கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் கம்மியாயிரும். அதனால் இந்த மிளகா வறுக்கிறது இந்த மசாலா வறுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிடலாம். நல்லா எண்ணெயிலேயே நீங்கள் வணக்குனீங்க அப்படின்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கணும். நல்லா வணக்கினதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மசாலாக்களெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எந்த மசாலாவாக வீட்டிலையே ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு எதுக்கு வேணாலும், நம்ம சிக்கனுக்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டி குழம்பு வைக்கிறது, இந்த புளி குழம்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காயை போட்டு ஒரு வணக்கி எடுத்துடலாம். எதுக்குன்னா தேங்காய் கொஞ்சம் வணக்கி அரைச்சோம் அப்படின்னம்னா குழம்பு இன்னமே நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் வணக்கிறதுனா வணக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. வணக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வணக்கின தேங்காயை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் சிக்கனை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு நீங்கள் ஆயில் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புமே நல்லெண்ணெயில் செஞ்சு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகும் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம். இந்த கடுகுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். சீரகம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் கடுகு தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கடுகு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம். கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன் நான் மிளகாத்தூள் போட்டு நான் ஊற வச்சேன் அப்படின்னம்னா அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் அந்த கடையிலெல்லாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அந்த ரெட்டிஷாக கொடுக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு விழுதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து ஏற்கனவே தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ மூடி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நான் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு இது மட்டும் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாம அரைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா நான் வெறுமனே அரைக்கணும். அப்போ தான் இந்த பொடி நல்லாயிருக்கும், சீக்கிரமாக அரைக்கவும் முடியும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு பாதி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயத்தை போட்டு அரைக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் அரைப்பட்டுரும். மல்லி தேங்காய் எல்லாம் அரைப்படாது. அதுக்காக இப்படி நம்ம அரைக்கிறோம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த மசாலாவை நம்ம இப்போ சிக்கனுக்குள்ளே ஊற்றிடலாம். எனக்கு வந்து இந்த பாத்திரம் பிடிக்கல, அதாவது அளவு வந்து பத்தலை. கிரேவியாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு ஓகே. நான் கொஞ்சம் லிக்விடாக வைக்கிறங்காட்டிக்கு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் அளவான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு லிக்விடாக வைக்கலாம். இன்னும் நீங்கள் வேணுனாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் ஓகே தான். இப்போ சிக்கனும் வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி. இந்த குழம்பு இட்லியோடவும் சாப்பிட்லாம், சாப்பாடோடவும் சாப்பிட்லாம். இன்னொரு நாள் இன்னொரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.